திமுக, அதிமுக மற்றும் பாஜகவினர் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஒவ்வொரு தொகுதியும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியும் தொகுதிகளை பற்றி பேசுவதற்காக ஒவ்வொரு கட்சியினுடைய நிலவரம் என்ன தற்பொழுது? பூங்குழலி, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கான நடவடிக்கையை இறுதி செய்வதற்கும் அதேபோன்று தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். கிட்டத்தட்ட மார்ச் முதல் வாரத்திலே கூட்டணியும் தொகுதி பங்கீடும் இறுதி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திமுக ஏற்கனவே தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதேபோன்று இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் தொகுதி பங்கீடை இறுதி செய்திருக்கிறார்கள். இதில் அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திமுக கூட்டணியில் விசிக, மதிமுக, காங்கிரஸ் கட்சி கூடுதலான தொகுதிகளை கேட்பதால் தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 நாட்களாகவே காலதாமதம் ஆகி வருகிறது. நாளை விசிக மற்றும் மதிமுகவுடன் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் முதல் வாரத்திற்குள் திமுகவில் அனைத்தும் தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்காக திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு தயாராகி அதற்கான வேலையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே திமுகவுடைய நிலவரம் இதுவாக இருக்கிறது. அதேபோன்று அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதற்கான பணியில் வேகப்படுத்தியிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழு அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே தேமுதிகவுடன் அதிகாரப்பூர்வமாக அதிமுக தங்களுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. தேமுதிக 4 தொகுதிகளை கேட்பதாகவும் அதற்கான தொகுதி பட்டியலும் அதிமுக தலைமையிடம் வழங்கியிருக்கிறது. அதேபோன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி கூட்டணிக்குள் வருவதற்காக இறுதி செய்திருக்கிறார்கள். இன்று காலை அதனுடைய சந்திப்பு முடிந்தது. ஏற்கனவே அதிமுகவுடன் புரட்சி பாரதம் கட்சியும் கூட்டணியில் இருக்கிறது. அதிமுக மிக முக்கியமாக மெகா கூட்டணியை உருவாக்குவோம் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக பாமகவை அதிமுகவுக்குள் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. பாமக ஏற்கனவே 7 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா தொகுதி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அதிமுகவுடன் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியும் ஒரு புறம் வேகப்படுத்தியிருக்கிறார்கள். அதிமுக அதனுடைய கணக்கில் தற்போது அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக கிட்டத்தட்ட கூட்டணிக்கான வேலைகளில் வேகப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீட்டுக்கான வேலையும் பாரதிய ஜனதா கட்சி தொடங்கியிருக்கிறது. நேற்று கூட பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வந்திருந்தார். பாஜகவினுடைய நிலைப்பாடும் இந்த தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட விஷயங்களும் பேசியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் உறுதி செய்தும், அதேபோன்று தொடர்ந்து புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர், அதேபோன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான வியூகத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடை நோக்கி செல்வதற்கான வேலைகளில் பாரதிய ஜனதா கட்சியும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜகவுடன் முன்னாள் முதலமைச்சர் OPS, அதேபோன்று டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைவாரா, அதற்கான நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். பாஜகவும் தொகுதி வாரியாக, நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கருத்து கேட்பு கூட்டமும் தொகுதி பங்கீட்டுக்கான வேலையும் தொடங்கியிருக்கிறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.